வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்ச் ரெசிபிக்கு சூப்பரான பன்னீர் புலாவ் எப்படி செய்வோன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு பேக்கெட் அளவு பன்னீர் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு அதை நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சின்ன சின்ன பிளாக்காக இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று தயார் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் தயிர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலந்துக்கலாம். இது போல் மேரினேட் பண்ணிடலாங்க. இதனால் ஊறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே இதுக்கு புலாவுக்கு தேவையான வெஜிடபிள் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு தேங்காய் அரைச்சிட்டு பிழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய், ஒரு 4 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில்னால் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா பொருளாக போட்டு வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகமும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. இதை லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் அப்படி மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிட்டு நல்லா இதுக்குள்ளே கலந்துக்கலாங்க. இப்போ ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மசாலாலாம் இந்த அரிசியில் படுற மாதிரி கிளறிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கு நம்ம அரை டம்ளர் அளவு தேங்காய் பால், 1 டம்ளர் அளவு தண்ணி, நம்ம ப்ளெயின் வாட்டரே ஊற்றிடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. இதில் தேங்காய் பால் விருப்பம் இல்லைனாலும் நம்ம ப்ளெயின் வாட்டரே இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போது மூடி போட்டு ஆவி வெயிட் போட்டு அதில் ஒரு சவுண்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் தோசை தவா போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் துண்டுகளை இதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. லைட்டாக அப்படியே ஃபோர்க் வச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா வறுபடுற மாதிரி திருப்பி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் குக்கரை இறக்கி வச்சுட்டேங்க. இந்த குக்கரில் இருக்கிற சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை இதில் அப்படியே மேலே அப்படியே தூவிடலாங்க. இப்போ பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி தழைகளை இது மேலே அப்படியே தூவிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருவோங்க. இந்த பன்னீரில் உள்ள மசாலா சாதத்தோடு சேர்ந்து சூப்பராக அருமையாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இப்போ டேஸ்டான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செய்து கொடுக்கலாங்க. பன்னீர் துண்டுகள் மட்டும் இருந்தால் போதும். அருமையான இந்த பன்னீர் புலாவ் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வெங்காயம் ரைத்தா, வெங்காய தயிர் பச்சடி வச்சு கொடுக்கலாம். டேஸ்டியான இந்த பன்னீர் புலாவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.